டிசம்பர் 21 சர்வதேச தியான தினம். போட்டிகள் நிறைந்த உலகத்துல நாம வெற்றி பெறணும்னா வேகமா முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். நம்ம உடல் மனம் ரெண்டுமே ஆரோக்கியமா இருந்தாதான் அது சாத்தியம். நம்ம மனதை அமைதிப்படுத்தி தேவையில்லாத உணர்ச்சிகளை சரியா கையாள பழகிட்டோம்னாலே பாதி நோய் சரியாயிடும். தியானம் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியா வைக்க உதவும். நம்ம தேசம் பல சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சித்தர்கள் சொன்னது அஷ்டாங்க யோகம். ஒழுக்கம், உடல், மனம் அப்படின்னு 3 பிரிவுகளா இதை வகைப்படுத்தலாம். இறைவனோட இரண்டர கலக்கக்கூடிய சமாதி நிலை தான் சித்தர்களுடைய நோக்கம். அந்த சமாதி நிலைக்கு முந்தைய யோகம் தான் தியானம். நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு இன்டர்னல் கிளாக் இருக்கு. உதாரணத்துக்கு நாளைக்கு காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு மனசார நினைச்சிட்டு தூங்குனா சரியா அந்த நேரத்துக்கு முழிப்பு வந்துடும். அப்படி முதல்ல தியானம் செய்யணும் அப்படின்ற ஆசைய மனசுல பதிய வைக்கணும். அப்புறமா எவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்யணும். தியானம் செய்யற இடம் ரொம்பவே முக்கியம். தியானம் செய்யறதுக்கு முன்னாடி 5 நிமிஷமாவது மூச்சு பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுவதில் கவனம் செலுத்துறப்பவே மனசு அலைப்பாயிறது சரியாயிடும். அதன் பிறகு பிடித்த ஒரு மந்திர சொல்லை மனசுக்குள்ள மீண்டும் மீண்டும் சொல்லியபடியே மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்யலாம். ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் இது சாத்தியம்தான். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் சின்ன குழந்தைங்க கூட இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியா ஒரு வாழ்க்கை வாழ உறுதுணையா இருக்கக்கூடியதுதான் தியானம். சூரியன் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி பயணிப்பதை தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம். டிசம்பர் 21 தான் தட்சிணாயனத்துடைய நடுப்பகுதி. ரொம்ப விசேஷமான நாள். அதனாலதான் அன்னைக்கு சர்வதேச தியான தினமா அனுசரிக்க ஐநா பொது சபை தீர்மானிச்சிருக்கு. மன அமைதி நிலவ தியானம் செய்யலாம். அந்த அமைதியோடு வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகாதேவியோடு.